என்ன தூண நோண்டிட்டு இருக்க? இல்ல, எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. புதுசு புதுசா நிறைய வியாதி வருதான். நல்ல டாக்டரா போய் பாரு. ஏன்னு எனக்கே தெரியும். ஏன்? தும்மல், காதல், விக்கல் இது மூன்றும் வந்தால் அடக்கலாகாது. அதன் தூக்கில் விட்டுவிடு. வைரமுத்து சார் சொல்லிருக்காரு. சொல்லிட்டாரா? அவர் சொன்னா சரியாதான் இருக்கும். ஏன் அடக்குற? அது போக்குல விட்டுரு. ஐயோ, நான் இப்படியெல்லாம் யாரும் வலிஞ்சதே இல்லை தெரியுமா? நாங்க மட்டும் என்ன டெய்லி 2 பேர்த்திட்ட போய் வலிஞ்சிட்டா இருக்கோம்? காதல் அதான? காதல் மிகச்சிறிய சொல், பிரம்மாண்டமான சக்தி, புரதான வேட்கை, வினோத சித்த பிரம்மை, விந்தையான மன எழுச்சி, ஆதி உணர்வு, நாகரிக மாற்றத்தை ஜெயித்து நம்மிடையே எஞ்சியிருக்கும் பழமைகளில் ஒன்று. அது ஒருவருக்குள் ஒருவரை அடிமைப்படுத்தும். இதுவும் ஒருத்தர் சொன்னதுதான். நான் யாரையும் அடிமைப்படுத்தவும் விரும்பல, யாருக்கு அடிமையா இருக்கவும் விரும்பல. ஹலோ சார், நாம 2 பேரும் காதலுக்கு அடிமையா இருப்போம். நான் உனக்கான ஆளு கிடையாது. நீ என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் கல்யாணமே பண்ணக்கூடாது. என் பின்னாடி வந்தா கடைசி வரைக்கும் கஷ்டம் தான். நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்த தயாரா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, போதும் கிளம்பு. No, what I'm telling. போடி. ஆளு மண்டையும் பாரு வந்துட்டார். சொல்லடி நாஸ்தி ஆயிருவ. அவளை கைப்பிடிச்சத உனக்கு கிடையாது. நீ லவ் பண்ணிடி அவள? ஆமாடா. இதுதான் மேட்டரா? இன்னைக்கு இருக்கடி உனக்கு. வா விட்டாட. இங்கே இருடா. வர வர இருடா, பச்சை கூட வர. வா. ஏய், போய் மோத்த கழுவ சொல்லு. போ. நீங்களா ஏன்டா நின்னுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஏய், அந்த வண்டியெல்லாம் அனுப்பிச்சுடுறா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? நீ பொண்ணு சொல்லியே, அது நிஜமா? நிறைய சொன்னேன். எதை கேக்குற? மொத்த சண்டையிலையும் நீ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, அது நிஜமா? எது நிஜம் எது பொய் என்று சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் தானே சம்பந்தப்பட்டவன்? எனக்கு தெரியலையே. ஊர்ல இருக்கிற எல்லா ஃபிகரையும் ஒருத்தரே. இந்தா தண்ணிய குடி. இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு நான் வர்றேன். அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு சொல்லுக்கா. என்ன ஊட்டி நேரத்துல கையில எதையும் கொண்டு வரக்கானா? குடிக்கலன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே. எதுக்கு இட்லி இடியாப்பா ஆமா வடைன்னு வாங்கி வாங்கி மொக்குனீங்க? இங்க வாரு குட்டி, நீ பெருமாள் நினைச்சு பிச்சைக்காரனுக்கு படைச்சிருக்க. அது பெருமாள் எப்படி பொறுப்பாவாரு? ஏப்பா நான் கரெக்டா தானே பேசுறேன்? இது வரைக்கும் எங்க அக்கா எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. அவ ரொம்ப நல்லவ. நீ இல்லனா அவ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவா. ஏய், உன் வயசுக்கு நீ இதெல்லாம் பேசக்கூடாது. வேணா பாட்டியை வந்து பேச சொல்லட்டுமா? போ, போய் படி. வாங்கி தின்ன வயிறெல்லாம் அவிஞ்சு போக, உடல் எல்லாம் கரிஞ்சு போக. ஆரம்பிச்சிட்டானா? சாந்தி, இனிமே நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கோம்ல. பாவம், இவன் மட்டும் எடுத்திருப்பாம இருக்கு முடிவு. எடுக்கிற முடிவை முதராத்திரி எனக்கு எடுங்கடா முண்டங்களா. அன்னைக்கு விழுந்துறது காலம் உள்ள கதறது. சாந்தி, நான் 2 மணி நேரமா வெளியிலே நிக்கிறேன். நில்லு. சாந்தின்னு பேரை வச்சுக்கிட்டு பாவம் அந்த காந்திக்கு சாந்தியே இல்லாம ஆக்குறாளையா? கேக்குறதுக்கு ஆள் நினைச்சியா? வாங்கினது பத்தாது. உங்க அக்காங்க தம்பி, இன்னைக்கு அம்மாவாசை, ஒரு மாதிரியா. நீங்களுமா போங்க.
கேட்க மாட்டியா? ஒரு 5 நிமிஷம் அவன் சொல்றத பொறுமையா கேட்டிருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பீங்க. எவனோ சொல்றத நம்புவீங்க, உன் பொண்ணு சொல்றத நம்ப மாட்டியா? பைத்தியம் பைத்தியம் கண்ட இடத்து கூட்டு போய் புள்ளைய பாலாக்கி வச்சிருக்கீங்க. என் தங்கச்சி கூட என் கூட பேச விட மாட்டேங்கண்ணா. ஐயோ அக்கா, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவ சத்தம் மட்டும் தான் கேட்கும். அந்த புறம்போக்கு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சே நாடகம் ஆடுவா. இவங்களும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. யார் இந்த வீட்டுல கேக்குறத? நிக்கிற தண்ட உண்ட சாரு எனக்கு லாயக்கு இல்ல. என் பொண்ணு கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு நான் கம்முனு கிடந்தேன். இனிமே நானே அடிப்பேன், செருப்பால அடிப்பேன். ஒரு செருப்ப வாயில கொடுத்து இன்னொரு செருப்பாலே அடிப்பேன். தலையா எங்க அந்த பேமானி? இன்னைக்கு இருக்குது அவனுக்கு கச்சேரி. டேய் வெளியில வரா. விடுங்க, பொண்ணை கொடுத்துட்டு செருப்பால அடிப்பீங்களா? இவன் அவ கூட வாழணும். போங்க. கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்கடா. டேய் பொண்ணுங்கன்னு நீ இந்த பக்கம் வந்த தீய வச்சு கொளுத்திடுவ. அப்படியே ஓடி போயிடு, ஜாக்கிரதை. ஹலோ, சாப்பிட்டீங்களா? என்னடா? ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ. எனக்கு இல்ல, பாரதி அக்காக்கு. சிதியை போற்றி, விநாயகா போற்றி, பதியை போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. முடிஞ்சா சொல்லு. பாவம் அந்த பொண்ணு உழைக்கிறத வச்சு வாழணும்னு வைராக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கியா? எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம்னு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. நல்ல பிள்ளையா, கொஞ்சம் யோசி. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையா, விட்டுறாத. எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. அங்கங்க பிடிச்சி இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். இனிமே நீயே நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது. நான் போக மாட்டேன். முடியாதுங்கிறேன், அப்புறம் மாட்டேன் நோட்டேன்னுக்கிட்டு.